சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வுகள் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சஞ்சீவி, சட்டப்பேரவையில் இன்று எந்தெந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற இருக்கு, அதை பற்றின கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மாநில தமிழக சட்டப்பேரவையில் இன்று பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற உள்ளது. இந்த துறையை பொறுத்தவரை பார்த்தோம்னால் ஒரு முக்கியமான துறையை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய் அதிகபட்சமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த இரண்டு துறைகள் வந்து ஒரு அடிப்படை முக்கிய துறையாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை, இந்த துறைகளை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்கள் எதிர்க்கட்சி சார்பாக எழுப்பப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் நேற்றைய தினம் திமுக சார்பாக, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சார்பாக வள்ளூர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் வந்து மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டம் நடந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சிக்கு சார்பாக இந்த ஒரு போராட்டம், அதாவது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஒரு பெரிய எதிர்ப்பும் உள்ளது என்று கூறலாம். இந்நிலையில் நேற்றைய தினம் பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வந்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று இதன் மீதான ஒரு கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதாக கூறினார். அதனால் மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று ஒரு கோரிக்கை, அதாவது இன்று ஒரு கவனஈர்ப்பு தீர்மானம் எதிர்க்கட்சிகளால் கொண்டு வரப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதே போல ஆசிரியர் நியமனம் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக உள்ளது. அதே போல தனியார் பள்ளிகளுக்காக கட்டணத்தை நிர்ணயிக்கக்கூடிய சிங்காரவேலன் கமிட்டியுடைய இதானது சென்ற ஆண்டு, அதாவது டிசம்பர் மாதம் 2015 ஆண்டு முடிந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான கமிட்டி இன்னும் வந்து ஃபார்ம் செய்யப்படவில்லை. அதனால் தனியார் பள்ளிகள் வந்து தானாகவே கட்டணத்தை நிர்ணயித்துக் கொண்டுள்ளது. இதனால் இந்த கல்லூரிகள் மீது இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த கமிட்டியை மீண்டும் அமைக்க வேண்டும், அதாவது தனியார் பள்ளிகள் மீதான கட்டணத்தை நிர்ணயிக்கக்கூடிய கமிட்டியை மறுபடியும் அமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சார்பாக கோரிக்கை வைக்க வேண்டும். அதே போல உயர்கல்வித்துறை பார்த்தோம் என்றால் சென்னை பல்கலைக்கழகம், அதே போல அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட முக்கியமான பல்கலைக்கழகங்களில் இன்னும் துணைவேந்தர், அதாவது வைஸ் சான்சலர் வந்து பதவி காலியாக உள்ளது. அதனால் இவர்களை பதவி எடுக்க வேண்டும். அதற்கான காரணம் என்ன, இன்னும் எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்பலாம். அதே போல பள்ளி கல்வித்துறை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 25% இடஒதுக்கீடு ஏழை குழந்தைகளுக்காக வழங்க வேண்டும். இது போல பல கல்விகள், அதாவது பல பள்ளிகள் வந்து இடங்கள் வழங்காமல் உள்ளது. இந்த பள்ளிகள் எந்தெந்த பள்ளிகள், அதே போல அவர்கள் மீது எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன உள்ளிட்ட பல பிரச்சனைகளை பற்றி எதிர்க்கட்சிகள் என்று கேள்வி எழுப்பலாம். மாலதி, உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.